ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசை வெரைட்டி ரைஸ்ன்னு செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு முறை செய்யுங்க. ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக புதுவிதமாக இது போல் ஒரு முறை செஞ்சு கொடுங்க. திரும்ப திரும்ப கேட்பாங்க. டீ டைமுக்கு இந்த மாதிரி செய்யுங்க. இதை செய்யறதுக்கு ஒரு கப்பு சப்பரிசியும் வெஜிடபிள் இருந்தால் போதும். 10 நிமிஷத்தில் செய்யலாம். காய்கறி சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அது எப்படி செய்யறது பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு லைலான் சப்பரிசி எடுத்திருக்கேன். நான் பெரிய பெரிய சப்பரிசியாக எடுத்திருக்கேன். இதுலேயே லைலான் சப்பரிசி சின்ன சின்னதாக வருது, அது கிடைச்சா வாங்கிக்கோங்க. ஒரு கப்பு சப்பரிசி எடுத்திருக்கேன். இந்த சப்பரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கையால் நல்லா கலந்து கொடுத்து தண்ணியை வடிச்சிட்டு இதில் இங்கே தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இது போல் சலசலான்னு கொதிக்கிற தண்ணியை இந்த ஜவ்வரிசியில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி தட்டு மூடி 1 ஹவர் எடுத்து வையுங்க, இருக்கட்டும். 1 ஹவர் விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கும். பாருங்கள், ஜவ்வரிசி இந்த மாதிரி இருக்கணும். ஜவ்வரிசி பாருங்கள் நல்லா ஊறி இந்த மாதிரி இருக்கணும். கையில் பிடிச்சிங்கன்னா நசுங்கணும். இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்து அது மேலே ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு தண்ணி இல்லாமல் ஒரு பக்கம் எடுத்து வைங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு சமையல் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து இது போல் செவந்து வந்ததும் மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துட்டு கூடவே 1 ஸ்பூன் பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு சேர்த்து 1 நிமிஷம் கலந்து கொடுத்து 1/2 கப்பு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு கேரட், 1/2 கப்பு பச்சை பட்டாணி, 1/2 கப்பு குடமிளகாய், கூடவே வாசனைக்காக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து 1 டீஸ்பூன் பெருங்காய பவுட்ரு சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள் எல்லாம் சேர்த்ததும் மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வதக்குங்க. சால்ட்டு சேர்த்து 5 நிமிஷம் வதக்கும் போதே வெஜிடபிள் 3/4 பாகம் வெந்துடும். தட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் விட்டு ஊற வச்ச சப்பரிசி சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே 2 நிமிஷம் கலந்து கொடுத்து தண்ணி ஜாஸ்தி சேர்க்காதீங்க. 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு தட்டு மூடி லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் விடுங்க. இது போல் லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா வெஜிடபிள் சப்பரிசி கிச்சடி நல்லா ரெடியாக இருக்குது பாருங்கள். நம்ம சேர்த்த காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இது போல் நல்லா வெந்து வந்ததும் கடைசியாக 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து இந்த டைமில் சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து கொடுத்து இறக்கிடுங்க. ஸ்கூல் லீவில் இருக்கிற பசங்களுக்கு புதுசாக இது போல் சப்பரிசி கிச்சடி செஞ்சு கொடுங்க. கடைசியாக பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து சுட சுட டீ டைமுக்கு சப்பரிசி கிச்சடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியானதும். ஈவினிங் டைமில் ஒரே மாதிரி பஜ்ஜி, போண்டா, பிஸ்கெட், சிப்ஸ், பன் இந்த மாதிரி சாப்பிடுவோம். இது போல் ஹெல்த்தியாக ஒரு முறை செஞ்சு கொடுங்க, பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.